வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம யூனிட் 4 மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம்ல இருந்து ஒரு சூப்பர் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். த மூவிங் காயில் கேல்வனோமீட்டர். பேரை பார்த்து பயந்துராதீங்க. பிசிக்ஸ்ல இது ஒரு ரொம்ப ரொம்ப கோர் கான்செப்ட். ஆனா இதோட ஒர்க்கிங் பிரின்சிபலா எக்ஸாம்ல எப்படி எழுதணுமோ அப்படி, ஆனா ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்க போறோம். ரெடியா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் கேள்வி. நம்ம டெய்லி லைஃப்ல கரண்ட்டு, சார்ஜ்னு நிறைய பேசுறோம் இல்லையா? ஃபோன் சார்ஜ் ஆகுதுன்னா அது வழியா கரண்ட் போகுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா கண்ணுக்கு தெரியாத அந்த கரண்ட்டோட அளவை அது எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கரெக்டா எப்படி மெஷர் பண்றது? அதுக்கு யூஸ் பண்ற ஒரு டிவைஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த டிவைஸ் ஒர்க் ஆகுறதோட அடிப்படை பிரின்சிபல், த கோர் ஐடியா ரொம்ப சிம்பிள். அத மேக்னெட்டிக் புஷ்னு நம்ம சொல்லலாம். சிம்பிளா சொன்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுனால கரண்ட் கேரி பண்ற ஒரு வயரை தள்ள முடியும், ஒரு புஷ் கொடுக்க முடியும். அந்த புஷ்ஷை வச்சு தான் நம்ம கரண்ட்டை மெஷர் பண்ண போறோம். எப்படின்னு பாப்போமா? வாங்க இதுக்கு ஒரு சின்ன அனாலஜி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, கரண்டா ஒரு வேகமா அடுக்கிற காத்து மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த காத்து என்ன பண்ணுது? ஒரு டோரை, ஒரு கதவை தள்ளுது. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட். அந்த கதவுக்கு பின்னாடி ஒரு ஸ்ப்ரிங் மாட்டி வச்சிருக்கோம். இப்போ யோசிச்சு பாருங்க, காத்து எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கோ கதவு அவ்வளோ வேகமா திறக்கும், கரெக்டா? ஆனா அதே நேரத்தில் அந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணும்? அதை எடுத்து புல் பண்ணும் இல்லையா? சோ ஒரு பக்கம் காத்தோட புஷ், இன்னொரு பக்கம் ஸ்ப்ரிங்கோட புல். இது ரெண்டு பேரும் எப்போ டக்குன்னு ஈக்குவல் ஆகுதோ அந்த கதவு ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் போய் நின்னுடும். அதுதான் கேல்வனோமீட்டரோட சீக்ரெட்டே. ஓகே, இப்போ அந்த டோல் ஸ்ப்ரிங் அனாலஜில இருந்து நம்ம எக்ஸாம்ல எழுத வேண்டிய அஃபிஷியல் டெக்ஸ்ட் புக் எக்ஸ்பிளனேஷனுக்கு வருவோம். இந்த அஃபிஷியல் ஸ்டோரியை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா ஃபுல் மார்க்ஸ் கேரண்டி. So, the crucial point, the one single line you must remember is this. A current-carrying coil placed in a uniform magnetic field experiences a torque. இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல கரண்ட் போக்கக்கூடிய ஒரு காயிலை வச்சா அந்த காயிலை ஏதோ ஒன்று சுத்த வைக்கும். அந்த சுத்த வைக்கிற ஃபோர்ஸ்க்கு பேரு தான் டார்க். இதுதான் அடிப்படை லா. அந்த டார்க், அதாவது அந்த புஷ்ஷோட ஸ்ட்ரென்த்தை கால்குலேட் பண்ற ஃபார்முலா தான் இது. டார்க் டவு இஸ் ஈக்குவல் டு NIAB. இங்க என்னன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த காயில், ஐன்னா நம்ம மெஷர் பண்ண வேண்டிய கரண்ட், ஏ என்பது காயிலோட ஏரியா அண்ட் பி என்பது மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த். ரொம்ப சிம்பிளா சொன்னா, கரண்ட் ஐ அதிகமானா அந்த புஷ், அதாவது டார்க் டவு அதிகமாகும். தட்ஸ் இட். சரி, இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணி அந்த டிவைஸ் ஆக்சுவலா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் வாங்க. அதை பார்ட் பை பார்ட்டா பிரேக் பண்ணி பார்த்தா இது எவ்வளோ சிம்பிள்னு உங்களுக்கே புரியும். இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா ஒரு மூவிங் காயில் கேல்வனோமீட்டரோட மெயின் பார்ட்ஸ் தெரியும். நம்ம சொன்ன மாதிரி சென்டர்ல ஒரு காயில் இருக்கு. அதை சுத்தி ஒரு ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்ட், நடுவுல ஒரு சாஃப்ட் அயன் கோர், மேல ஒரு ஸ்ப்ரிங் அண்ட் அந்த ஸ்ப்ரிங்கோட கனெக்ட் ஆன ஒரு பாயிண்டர். இவ்வளோதான் காம்பனன்ட்ஸ். இதோட ஒர்க்கிங் மெக்கானிசம் ரொம்ப எலகண்டா இருக்கும் பாருங்க. ஸ்டெப் 1, நம்ம மெஷர் பண்ண வேண்டிய கரண்ட் அந்த காயில் வழியா போகுது. ஸ்டெப் 2, அது போன உடனே அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சும்மா இருக்காது, அந்த காயில் மேல ஒரு டார்க் கிரியேட் பண்ணுது. ஹேய் சுத்துன்னு சொல்லுது. ஸ்டெப் 3 என்ன ஆகும்? பாவம், அந்த காயில் சுத்த ஆரம்பிச்சிடும். ஸ்டெப் 4, ஆனா நாம ஒரு ஸ்ப்ரிங் மாட்டி வச்சிருக்கோம்ல, அது இப்ப வேலையை காட்டும். நீ சுத்துனா நான் ஒன்னு ஆப்போசிட்ல இழுப்பேன்னு சொல்லி ஒரு கவுண்டர் டார்க்கை கிரியேட் பண்ணும். ஸ்டெப் 5, இப்போ ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி மேக்னெட்டிக் டார்க்கும் ஸ்ப்ரிங்கோட கவுண்டர் டார்க்கும் எப்போ ஈக்குவல் ஆகுதோ அப்போ காயில் ரொட்டேட் ஆகிறது நின்றும். அண்ட் ஃபைனலி ஸ்டெப் 6, அந்த பாயிண்ட்ல பாயிண்டர் காட்டுற ஆங்கிள், த டிஃப்ளெக்ஷன் தான் நம்ம கரண்டோட வேல்யூ. சிம்பிள் ரைட்? அந்த ஈக்குலிபிரியம் பாயிண்ட்டை நம்ம ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன்ல எழுதலாம். மேக்னெட்டிக் டார்க் இஸ் ஈக்குவல் டு ரீஸ்டோரிங் டார்க், அதாவது NIAB இஸ் ஈக்குவல் டு K5. இங்க K என்பது ஸ்ப்ரிங்கோட ஸ்டிஃப்னஸ் கான்ஸ்டன்ட். சிம்பிளா சொன்னா ஸ்ப்ரிங் எவ்வளோ ஸ்ட்ராங்னு சொல்ற வேல்யூ. அண்ட் 5 அப்படின்பது அந்த பாயிண்டர் மூவ் ஆன ஆங்கிள், த டிஃப்ளெக்ஷன். அந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணு தான், டிஃப்ளெக்ஷன். அதாவது 5 நம்ம அனுப்புற கரண்ட் ஐக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது கரண்ட் அதிகமானா டிஃப்ளெக்ஷன் அதிகமாகும், கரண்ட் கம்மியானா டிஃப்ளெக்ஷன் கம்மியாகும். அவ்வளவுதான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே, உங்க அண்டர்ஸ்டாண்டிங்கை செக் பண்ணா ஒரு சின்ன கேள்வி. ஒரு கேல்வனோமீட்டர்ல 1 mA கரண்ட் போனா பாயிண்டர் 10 டிகிரி மூவ் ஆகுது. அப்போ அதே கேல்வனோமீட்டர்ல 2 mA கரண்ட் போனா பாயிண்டர் எவ்வளோ டிகிரி மூவ் ஆகும்? ஈஸி தான், திங்க் பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி, நீங்க நினைச்சது கரெக்ட். கரண்ட் டபுள் ஆனா டிஃப்ளெக்ஷனும் டபுள் ஆகும். ஸோ தி ஆன்சர் இஸ் 20 degrees. அவ்வளோதான் கான்செப்ட். 5 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு I. இது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கேல்வனோமீட்டர் புரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ அடுத்த செக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாம பண்ற சில காமன் மிஸ்டேக்ஸ். இந்த சைலண்ட் கில்லர்ஸை அவாய்ட் பண்ணிட்டா மார்க்ஸ் போகாம பாத்துக்கலாம்.
கவனமா கேளுங்க. மொத்தம் 2 பெரிய மிஸ்டேக்ஸ் நடக்கும். மிஸ்டேக் நம்பர் 1, கேல்வனோமீட்டரும் ஆமீட்டரும் ஒன்றுன்னு நினைக்கிறது. நோ வே, ரெண்டும் வேற வேற. கேல்வனோமீட்டர் ஒரு ரொம்ப சென்சிட்டிவ் கரண்ட் டிடெக்டர். அதாவது கரண்ட் இருக்கா இல்லையான்னு டிடெக்ட் பண்றதுக்கு மட்டும்தான். அதை ஒரு அமீட்டரா யூஸ் பண்ணணும்னா அதை மாடிஃபை பண்ணணும். மிஸ்டேக் நம்பர் 2, கேல்வனோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறது. இல்லவே இல்ல, அதுக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால அதை டிரெக்டா ஒரு சர்க்யூட்ல சீரீஸ்ல கனெக்ட் பண்ணா அதுவே அந்த சர்க்யூட்டோட கரண்ட்டை மாத்திடும். சோ பி கேர்ஃபுல். ஓகே, சோ நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டத ஒரு குவிக் சம்மரியா பாப்போம். அதுக்கப்புறம் இந்த டிவைஸோட நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பாப்போம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கேல்வனோமீட்டர் தான் ஆம்மீட்டர் அண்ட் வோல்ட்மீட்டர் 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே மதர் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது இந்த பேசிக் கேல்வனோமீட்டரை கொஞ்சம் மாடிஃபை பண்ணா அதை ஆம்மீட்டராகவும் வோல்ட்மீட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைனர்ல டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ உங்க எக்ஸாம்க்கான கீ டேக்அவேஸ் இவைதான். 1. பிரின்சிபல் என்ன? டார்க் ஆன் அ கரண்ட் கேரியிங் காயில் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. 2. ஈக்குலிபிரியம் கண்டிஷன் என்ன? NIAB ஈக்குவல்ஸ் டு K5. 3. கீ ரிலேஷன்ஷிப், டிஃப்ளெக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். 4. ஃபங்க்ஷன் என்ன? இட் டிடெக்ட்ஸ் ஸ்மால் கரண்ட்ஸ், அது ஒரு டிடெக்டர். 5. ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? ஹை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இந்த 5 பாயிண்ட்ஸும் உங்க ஆன்சர் ஷீட்ல கண்டிப்பா இருக்கணும். சரி, முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் கொஸ்டின் உங்களுக்கு. சின்ன சின்ன கரண்ட்டை டிடெக்ட் பண்ற இந்த சென்சிட்டிவ் டிவைஸை வச்சு ஒரு பெரிய மோட்டார்ல போகக்கூடிய ஹை கரண்ட்டை மெஷர் பண்ண முடியுமா? முடியும்னா எப்படி? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விக்கான ஆன்சர் தான் நம்ம அடுத்த டாபிக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்.